ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு எம்ஆர்ஐ பண்ணாலே தெளிவாக தெரிஞ்சிடும். பட் கீழ்முதுகு எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க எங்ககிட்ட கேட்குற கேள்வி வந்து, டாக்டர் எனக்கு முதுகுலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, கால்கள் தான் மரத்து போகுது. ஸோ கால்கள் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கால்களுக்கு எதாவது ஸ்கேன் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கால்களில் இருக்க பிரச்சனைக்கு ஏன் முதுகுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கால்களுக்கு உணர்ச்சி மற்றும் இந்த கால்களில் இருக்க தசைகளுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து கீழ்முதுகுலேருந்து தான் உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூமில் வந்து ஃபேன் லைட் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து அந்த ரூமில் இருக்க சுவிட்ச் போர்ட்லேருந்து தான் வருது. சரிங்களா? கீழ்முதுகு வந்து ஒரு சுவிட்ச் போர்ட் மாதிரி. ஸோ அங்கேருந்து தான் கால்களுக்கு தேவையான நரம்புகள்லாம் வெளியேறுது. ஸோ கீழ்முதுகில் மொத்தம் 5 எலும்புகள் இருக்கும். L1, L2, L3, L4, L5ன்னு சொல்லுவாங்க. இதற்கு 2 பக்கமும் ஒரு சின்ன துவாரம் வழியாக மரக்கிளைகள் போல் அந்த நரம்புகள் வெளியேறும். ஸோ அந்த சின்ன துவாரம் இருக்கு இல்லையா, அந்த துவாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அந்த நரம்புகளை அழுத்தம் கொடுக்கும்போது இந்த பிரச்சனை ஏற்படுது.